திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் கடன் பிரச்சனைகள் தீர்றதுக்காக திருச்சேரை அப்படின்ற ஒரு தலத்துக்கு போயிட்டு வழிபடலாம். அங்கே திருஞான சம்பந்தர் பெருமானுடைய ஒரு பதிகமும் அப்பர் பெருமானுடைய 2 பதிகமும் இருக்குது அந்த தலத்துக்கு. அந்த தலத்தில் இருக்க இறைவனை வழிபட்டால் கடன் தொல்லை தீரும் அப்படின்றத நிறைய யூடியூப்லலாம் பார்த்துருப்பீங்க. இங்கே கடன் என்று சொல்லப்படுவது நம் வாழ்க்கையில் உள்ள கடனை, அது மட்டும் இல்லாத முக்கியமான கடன் என்ன அப்படின்னா இந்த பிறவி பெருங்கடலை நீந்துவது. அப்போ இந்த கடனை தீர்க்கணும் அப்படின்னா எங்கே போகணுன்னா திருச்சேரை என்ற தலத்துக்கு போகணும். ஏன் இதை கடன் தீர்க்கக்கூடிய தலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே மார்க்கண்டேயர் வழிபட்ட அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வரர் சன்னதி இங்கே இருக்குது இந்த திருச்சேரை தலத்தில். இந்த சன்னதியில் நாம் யமனையும் மார்க்கண்டேயரையும் காணலாம். அடுத்து அது ருண விமோசன பெருமான் சன்னதி இங்கே இருக்குது. அந்த மூர்த்தத்தை வழிபட்டால் கடன் தொல்லை தீரும் என்று நம்பப்படுகின்றது. இந்த லிங்கம் மார்க்கண்டேயரால் நிறுவப்பட்டது என்று நம்பப்படுகிறது. இந்த பிறவியில் நமக்கு உள்ள கடன் மட்டுமின்றி பிறவிக் கடலையும் கடக்க உதவும் பெருமான் என்று நம்பப்படுகின்றது. கடன் தீர்க்கும் சிவனாரின் சன்னதியை நம்ம என்ன பண்ணலாம், போய் வணங்கி, அதாவது திருச்சேரையில் உள்ள இந்த சன்னதியை போய் வணங்கி நம் கடனை தீர்த்து கொள்ளலாம். எந்தவித கடனாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் அப்படிங்கிறதா இந்த தலத்துடைய ஒரு வரலாறு. திருச்சிற்றம்பலம்.